இந்த அழகான எலித்தாய் குட்டியை நீ பார்க்கிறியா? என்ன ஒரு குழந்தை இது அதன் சிறந்த உருவப்படத்தை உருவாக்கும் ஒருவருக்கு நண்பனாக மாறும். நான் உங்களிடம் இருந்தால் அவசரப்படுவேன், ஏனெனில் நேரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வாவ், எனக்கு ஒரு புதிய நண்பர் இருந்தால் பரவாயில்லை. எனினும் திரவ மிட்டாய்களால் வரைந்ததில்லை. நான் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆம், மிட்டாயத்துடன் வரைவது மிகவும் கடினம், ஆனால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னிடம் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விசித்திரமான யோசனை உள்ளது. இப்போது திரவ மிட்டாய்களால் எப்படி வரைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் முதலில் ஏன் நான் அதை முயற்சிக்க கூடாது? மிகவும் புளிப்பு, ஆனால் மிகவும் சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும். நீங்கள் அந்த மிட்டாய்களை எல்லாம் அப்படியே சாப்பிடுவீர்களா? இது உண்மையில் புளிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் உணவு பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. என் எதிர்கால சிவந்த முடிக்கொண்ட நண்பரை பற்றி யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓவியத்துடன் நீங்கள் அதை நிச்சயமாக பெறமாட்டீர்கள். என் வேலைக்கு முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லாதீர்கள். இந்த வேலை ஒரு அழகான பூனையாக போகிறது. நான் அது சாத்தியம் என்று தெரியவில்லை. கைஸ், உங்கள சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த பூனை உண்மையில ரொம்ப நேசமானது. இத பத்தி உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு. உங்க படைப்பை காட்டுங்க. சரி, எங்களுக்கு எப்படி பிரைஸ்? ஓ மை காட், பார்க்காதே, இது நல்லதல்ல, பயங்கரம். ஜில், நீ காம்பி சாப்பிடாமல் வரைந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஜிஞ்சர், உனக்கு ஒரு புதிய நண்பரை கண்டுபிடித்தோம். நீங்களும் அந்நியும் நண்பர்களாகி விடுவீர்கள் என்று எனக்கு உறுதி. அதை இங்கே கொடு. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் அவரை முழு நாளும் அழுத்துவேன். இப்போது ஜிஞ்சர் எனக்கு நண்பனாக மாறுவான் என்று உறுதியாக இருக்கிறேன். எவ்வளவு குளிராக இருக்கிறது! நான் என் வாழ்நாளில் அவனுடன் விளையாடுவேன். இல்ல, இது என் பூனை. ஓ ஸ்வாட்களே, உங்களை ஒரு பிக்சர் மற்றும் விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். புது ஐபோன் பெட்டியிலே விரைவா செய்யுங்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. எனக்கு அந்த புதிய ஐபோன் மிகவும் வேண்டும். வரைவதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழி. இந்த தொழில்நுட்பத்தை கிராட்டேஜ் என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது இப்படி வரைந்தேன், ஆனால் அது மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு. இல்ல, அது உடைந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, பாக்கெட்டில் ஏதாவது பொருத்தமானது இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஆமாம், பாக்கெட்டுகளை சில நேரங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். இது போதாது. இல்ல, ஆனால் ஒரு வினாடி வினா இருக்கிறது. இந்த உதவியுடன் நான் உண்மையிலே என் வரைபடத்தை முடிக்க முடியும். அருமை. டாடா, எனக்கு எல்லாம் தயார். இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. ஜில், உன்னால் என்ன வரை? எளிதாக. நான் வரைதலில் சிறந்தவன். நான் அதை ஊசியால் முயற்சிக்கலாமா? முடிந்தது. அது கிட்டத்தட்ட சரியாகவும் கிட்டத்தட்ட சிறப்பாகவும் வந்தது. முதல் பார்வையில் தோன்றுவது போல எளிதாக இல்லை. ஆம், நான் ஒரு சாதாரண பேனாவால் வரைவதை மிகவும் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியோ ஒரு வகையான அர்த்தமற்றது. ஆமாம், அது விசித்திரமாக இருக்கிறது. அப்படியெனில் நண்பர்களே, நேரம் முடிந்துவிட்டது. உங்கள் வேலைகளை பார்க்க விரும்புகிறேன். சரி அண்ணி, மன்னிக்கவும், ஆனால் இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. இது மிகவும் வளைந்து விட்டது. நீங்கள் இவ்வளவு மோசமாக வரைய முயற்சிக்க கூடாது. குவெனட்டின் வரைபடம் சிறந்தது. அதை மாற்றி விடுகிறேன். இதோ என் வரைபடம். ஜில், நீ என்னை ஆச்சரியப்படுத்தினாய். உனக்கு ஒரு சிறந்த வேலை இருக்கிறது. ஷாட், நீ? ஆமாம், எனது வரைபடம் எப்படி உள்ளது? நான் மிகவும் முயற்சி செய்தேன். ரொம்ப முயற்சி பண்ணீங்களா? ஜில் பண்ணது ரொம்ப சிறந்தது. என்ன நல்லதா? நீங்க வரைபடங்களை மாத்திட்டீங்க. இது நியாயமில்லை. என வாழ்த்துங்கள், எனக்கு புதிய ஐபோன் கிடைத்துள்ளது. என்ன நேரம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். என்ன ஐபோன் எங்கே? அது நகைச்சுவையாக இருக்கிறதே, இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? வாழ்த்துக்கள். உண்மையா? இந்த சோட திங்கள்ல ஒருத்தருக்கு இந்த பெரிய பொம்மை அழகான உடையில கிடைக்கும். எனக்கு அது தேவையில்லை.
நான் சொல்ல மறந்துட்டேன். இது சாதாரண பொம்மை அல்ல, இது ரொம்ப சுவையான கேக். இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆம், நான் முந்தையதாக கம்பம் கொண்டு ஓவியம் வரையவில்லை. மிகவும் விசித்திரமான வழி. ஆனால் நான் சுவைக்கும் கம்பத்தை அனுபவிக்கவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம், பப்ளிஷ் வைப்பது அருமை. ஓ, கிடைத்து விட்டது. அற்புதம். இன்னைக்கு நான் பப்ளிகம் மட்டுமல்லாம ஒரு அற்புதமான கேக்கையும் ரசிப்பேன் என்று நம்புகிறேன். ஆகவே வேலைக்கு செல்ல நேரம். என் கருத்தில் பப்ளிக் கொண்டு வருவது சுவாரஸ்யமாக உள்ளது. ஓ, என்ன இது? உனக்கு என்ன ஆச்சு? நிறுத்து. நான் சுவைத்த சுவையுடன் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும். ஹோம், அது அற்புதம். அப்படியானால் இந்த அழகின் செயல்படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குவேன். வாவ், அனி இதுல உண்மையிலேயே நல்லா இருக்காங்க. ஹோம், நீ என்ன நினைக்கிற? முக்கியமானது படம் உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைவதே. அப்போ அது என்ன? அது நகைச்சுவையாக இருக்கிறது. கண்ணாடிகள் உங்களை இவ்வளவு ஏமாற்றியதில்லை. அவற்றை ஒட்ட முயற்சிக்கவும். ஓ இல்லை, இப்போது என் கண்ணாடிகள் அழுக்காகிவிட்டன மற்றும் படம் கெட்டு போய்விட்டது. இன்னைக்கு என்ன மாதிரியான நாள்? ஏன் எனக்கு இப்படி தண்டனைகள் கிடைக்கின்றன? ஐஸ் முழிக்க நேரம் வந்துவிட்டது. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள். ஆனி, உன்னால் தொடங்கலாம். நான் உண்மையில் முயன்றேன். அப்படி இல்ல, உனக்கு ஒரு மோசமான உடை கிடைச்சது. உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன காட்டு. உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? போரிங். சரி, டெட். ஓ இல்ல, இது நிச்சயமா நல்லதல்ல. நான் நினைக்கிறேன் இது அழகாக இருக்கிறது. அனைத்து படைப்புகளும் சராசரிதான், ஆனால் ஜில் தான் சிறந்தது. அப்படியானால் அந்த சுவையான கேக் அவளுக்கே செல்கிறது. எடுத்துக்கோ. ஹூரே, நான் இறுதியாக வென்றேன். நான் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனவே இதை சாப்பிட நேரம் வந்துச்சு. ஆமாம், ஜில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாதது வருத்தமாக இருக்கிறது. டெட், எழுந்திர. அடுத்த சுற்றுக்கு நேரம். இந்த சுற்றில் உங்களில் ஒருவர் பல வகையான அழகு சாதனங்கள் கொண்ட ஒரு கேஸின் அதிர்ஷ்டசாலி உரிமையாளராக மாறுவீர்கள். சரி சரி சரி, ஆமாம், நீங்கள் வரைய தொடங்கலாம். வாங்க போகலாம். நிச்சயமாக நான் புதிய அழகு சாதனங்களை மறுக்க மாட்டேன். எனவே நான் கடினமாக முயற்சிக்க வேண்டும். எனக்கு அழகு சாதனங்கள் மிகவும் பிடிக்கும். ஓ, அது எனக்கு தான் இருக்க வேண்டும். நான் ஒரு அசல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என்னிடம் உண்மையில் ஒன்று உள்ளது. ஒரு துருவியலை துருவ வேண்டும். எனக்கு நிறமுள்ள தூள்களோட பல குவியல்கள் இருக்கும். அடுத்ததாக நான் அதை கேஸின் வரையறையிலே பரப்பி அதற்கு மேல் வரையுவேன். என் கருத்தில் இது ஓவியம் வரைவதற்கான சிறந்த வழி. நிச்சயமாக அதுவே எல்லாம் அல்ல. அரைத்த சாக் அதே போல விடக்கூடாது. இப்போது அதை காகிதத்தால் மூடி இஸ்திரி செய்ய வேண்டும். ஜில், சரி, நானும் ஒரு அசல் யோசனை வேண்டும். உண்மையில எனக்கு அது இருக்கிறது. இதை செய்ய நீர் நிறைந்த கோப்பையில் சாணத்தை கலக்க வேண்டும். பின்னர் எனக்கு வழக்கமான வண்ணங்கள் இருக்கும். அதை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் வசதியானதும் வேகமானதுமாகும். இதை பாருங்கள். எனது கருத்தில் இது மிகவும் அழகாக வந்துள்ளது. ஓ அண்ணி, உன்னால் தான் நான் கவனம் கலைந்து விட்டேன். இப்போது என் வரைபடம் கெட்டு போய்விட்டது. நான் அதை எரித்து விட்டேன். எரிந்து விட்டதா? ஆகவே இப்போது அந்த வழக்கு கண்டிப்பாக எனது ஆகும். ஓ இல்லை, ஓ இல்லை, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேக்கப்பை மிகவும் விரும்பினேன். ஆமாம், யாருக்கு அழகு சாதன பொருட்கள் வேண்டும்? ஓ, நேரம் முடிந்து விட்டது. ஓ என் கடவுளே. ஜில், இது என்ன கரை? இல்லை, இது ஒரு கேஸாகவே தெரியவில்லை. நான் நம்பினேன். அண்ணி, நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கலாம். ஏன் வரைபடத்தை இவ்வளவு கெடுக்கிறாய்? ஓ இல்ல. டெட், பிராவோ. விசித்திரமாக உனக்கு சிறந்த வரைபடம் கிடைத்தது. வாயேசுக்கு இப்போது அழகு சாதனங்கள் உங்களுடையவை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஹே, அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நீ என்ன மேக்கப் போடலாம். தயவு செய்து நீ செய்ய முடியுமா? ஏன் இது உன்னிடம் மட்டும் இருக்கிறது? எனக்கும் வேண்டும். சரியாக, என்னிடம் ஒரு எண்ணம் உள்ளது. பெண்களே,
தயாராகுங்கள். இப்போது உங்களை உண்மையான பெண்களாக மாற்றுவேன். காட்டாம் என்ன அழகு. நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். என்ன 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 ஒரு கனவு. என் பெண்கள் ஏன் அப்படி போகிறார்கள்? நான் சரி பார்க்கிறேன். ஓ இல்ல, ஏன்மா எனக்கு ஒரு நகைச்சுவை செய்ய அனுமதி இல்லையா? ஆனா உணவு நான் முதலில் செல்வதற்கு விரும்புகிறேன். பெருமகிழ்ச்சி. நான் ஒரு துணி எடுப்பேன் மற்றும் இங்கே ஒரு சூடான பர்கர். எவ்வளவு ருசியாக தெரிகிறது. என்னால் சமயம். ஜில், இதை சுவைப்போம். மிகவும் ருசியாக இருக்கிறது. சரி, நீ உனது ஜியோஸில் திறக்கலாம். ஓகே, என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு குளிரான பர்கரா? இது பனிக்கட்டி போல கட்டி இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? ஆனால் இவை குளிர்ந்த பள்ளிகள் மற்றும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஹே அனி, இதை பாருங்கள். இது வீட்டிலேயே ஒரு ஸ்பா சிகிச்சை. இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அதை முயற்சிக்கலாமா? நாம் பார்ப்போம். என் கண்ணாடிகளை எடுத்துவிட்டு பாருங்கள். ஆஹா, என்ன நினைக்கிறாய் ஜெல்லு? நான் அழகாக இருக்கிறேனா? கண்டிப்பாய். ஆம், இதோ உன் பர்கர். நான் உன் சூடானதை கொள்கிறேன். எனக்கு பசிக்குது. இந்த உணவு ரொம்ப ருசியானது. அதை சரி, ஜில் நீ எடுத்து வை. நீ என்ன செய்யற? என்னுடைய பர்கரை சாப்பிட்டியா? நீ உன்னுடைய உறைந்த பர்கரை எடுத்தேன், ஆனால் அதை காய்ச்ச முடியவில்லை. ஓ ஜில், நான் நம் பசர்வீஸாக நினைத்தேன். அது பயங்கரமானது. 1 2 3 என எண்ணினால் திறப்போம். வாவ், இது ரொம்ப ருசியாக இருக்கு. எனக்கு சீசி பிடிக்கும். அப்பா, என் பிறகு என்னுள் குளிர்ச்சியாக உள்ளது. என் பிறகு சூடாக உள்ளது. ஓ, நம்ப முடியலையா? வா, அவை ரொம்ப கடினம். என் பற்கள் வலிக்கிறது. இல்லை, நான் இதை செய்ய மாட்டேன். மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ ஆனி, என்ன செய்வது? என் வாயில் தீ பற்றியது. ஓ, என்னை காப்பாற்று. உடனடி முதலுதவி தேவை. சரி, எனக்கு உறைந்த கோழிக்கால் கிடைத்துள்ளது. அவற்றை சூடாக்கி விடலாம். ஜில், சூட்டை குறைக்கவும். அது போதும். அது என்ன? ஓ, கவலைப்படாதே. மிகவும் நன்றி. நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வேணாம், நன்றி. நான் முதல்ல போகலாமா? சரி, அந்த பிறகு என்னின் கீழே இருக்கிறது. சிந்திக்கிறேன். அது கோகா கோலாவை போல தேற்றுகிறது. ஓ, ஆனால் இது மோசமாக சூடாக இருக்கு. என்ன? நீ என்ன இதனை குடிக்க சொல்லுறியா? சரி, ஆனால் அது குளிர்ச்சியாக்க வேண்டும். அது முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓ, இதுவும் இன்னும் சூடா இருக்குது. அண்ணே, ஒரு முறை நீ முயற்சி பண்ணி பாரு. சரி, என்ன இருக்கிறது? ஒரு உறைந்த காக். இது எப்படி ருசிக்கும்? நான் இதை செய்ய முடியுமா? ஓ வா, கோக் ஓட முடியவில்லை. ஓ, இது முழுவதும் உறைந்துள்ளது. இது நான் முன்பு சுவைக்காத கோக். எதிர்பார்க்கவும் இது போன்ற குல்பி அல்லது ஐஸ்கிரீமுடன் கோக் மாதிரி இருக்கிறது. அருமை. என்ன, உனக்கு வேணுமா? நான் ஒன்ன முடிவு எடுத்துட்டேன். நான் என் உறைந்த கோக்கை உன் சூடான கோக்கில் போட போறேன். அப்போ அதை பின்பு நீயும் நானும் ருசியான கோக் குடிக்கலாம். அது ரொம்ப குளிர்ச்சியா இல்ல? ஆஹா, இது டாட்மை சுவைக்கின்றது. இனிமேலும் புத்திசாலி என்றால் அதை செய்வது நல்லது. ஆனி, முதல் யார் வருவார்? கல், காகிதம், கத்தி. நான் ஜெயிச்சேன். வாவ், என் உடைகளின் கீழ் முழு கேக் இருக்கிறது. இது மிகவும் சூப்பராக உள்ளது. மிகவும் சுவையான பொருட்கள் இருக்கின்றன. விரைவில் இதை பரீட்சிக்க வேண்டும். அடடே, இது உறைந்து போய்விட்டது. ஆண்டே, என்னுடைய பற்கள். ஓ இல்லை, என் பற்கள். என் சிறந்த புன்னகையின்றி வாழ வேண்டிய மேல். ஜில், என்னை பார். நான் பற்கள் இல்லாமல் போய்விட்டேன். அனி, அழக்கூடாது. என்னுடைய உடை அண்மையில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். பியூ, வாவ், என்னிடமே சூடான முழங்கி உருகிய கேக் இருக்கு. இதை எப்படி சாப்பிட போகிறேன்? சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. சூடான கேக் ரொம்பவும் கெட்டதாக இருக்கவில்லை. நான் நினைத்ததை விட இது ருசியாக இருந்தது. வாவ், அண்ணி, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான்
நான் கேக்லிக் செய்தேன். இது மிகவும் கஞ்சம், அதனால எல்ம குச்சிகளை தான் சாப்பிடுகிறேன். முதல் முறையாக இருக்க விரும்பவில்லை. நீ என்ன சொல்கிறாய்? பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். இவை சாப்பாட்டு குச்சிகள். என்ன செய்வேன்? நான் முயற்சிக்கிறேன். அவை குளிர்ந்த இனிப்பு உருண்டைகள். நான் அவற்றை பறிக்கலாம். அனி, உன்னிடம் என்ன இருக்கிறது? நாம் கண்டறியலாம். எனக்கு உருகிய உருண்டைகள் இருக்கின்றன. நான் அதை செய்ய போகிறேன். சாப்பிட புத்திசாலியாக குச்சி கொண்டு செய்ய இன்னும் கடினமாகிறது. சரி, அதை ஊதிவிட்டு செய்கிறேன். உண்மையிலா? சரி, நானும் எனது பகுதியை முயற்சிக்கிறேன். சரி, நான் சொல்லில் ஓரளவு விஷயங்களை மட்டுமே செய்திருந்தாலும் காட்டில் உயிர் பாதுகாப்பு குறித்த பாடத்தை கண்டிப்பாக நினைவு கூறுகின்றேன். நாங்கள் 2 குச்சிகளை கொண்டு தீ தயாரிக்கலாம். நான் அதை செய்தேன். நன்கு நமது இனிப்புகளை அனைத்தையும் உருகச் செய்தோம் மற்றும் அது காத்தேரு, அது சுகமில்லாத வாசனை. இல்லை. ஏன் தீ? நான் என்ன செய்வேன்? அண்ணி, உதவு. நான் இதை சீர் செய்ய போகிறேன். அது மேல் தீ போய்விட்டதா? அண்ணி, நீ ஒரு பனி மனிதன் போல் தெரிகிறாய். உண்மையிலா? மீசை எனக்கு பொருந்துகிறதா? நான் பார்க்கட்டும். நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஸ்கிட்டில்ஸ் இருக்கின்றது. நானும். எனக்கு எவை இருக்கின்றன என ஆச்சரியமாக இருக்கிறது. குளிர் அல்லது சூடு? பார்க்கலாம். உண்மையில் குளிர்ந்தது. இது விசித்திரமாக தோன்றுகிறது, ஆனால் இது நல்ல சுவையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது எவ்வளவு கடினம்! அதை கடிக்க கூட முடியாது. மிகச் சிறந்தது. இதை நக்கவா? சாதாரண ஸ்கிட்டில்ஸ் போல் சுவைக்கிறது. ஜில், உந்தடவை சிறப்பு. நான் நிச்சயமாக சூடான உருகிய ஸ்கிட்டில்ஸ் பெற்றேன். அதை இப்போதுதான் முயற்சிக்கிறேன். அதை நான் முன்னர் பார்த்ததில்லை. மாட்டு நேராக என் வாயில் ஊற்றலாம். அடடா, இது மிகவும் ருசிகரமாக இருக்கு. பெயில போடலாம், அது போல எடுத்து குடிக்கலாம். அணி, பொறாமைப்படு. நான் ஒரு எண்ணெய் துணைக்குழு ஏன் செய்யக்கூடாது? முதல் ஒருவன் உன்னை வெற்றி பெறும். யாருக்குத்தான் சந்தேகம் இருந்திருக்கும்? எனக்கு உறைந்த பனிக்கூழ் கிடைத்து விட்டது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. உன் நடனம் ஆச்சரியம் அளிக்கிறது. ஆனால் என்ன கிடைத்துள்ளது என பார்ப்போம். எனக்கு உருகிவிட்ட பனிக்கூழா? உண்மையில்? ஆஹா. ஆம், உண்மையிலேயே நீ திருந்தவில்லையே. நான் உண்மையான உறைந்த பனிக்குள் கிடைத்து விட்டேன். அதை பற்றி பேச போனால் அது உன்னுடையது மாதிரி ஆகும். முன்னரே அதை உடனே சாப்பிடணும். அது மிக சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஜில், உனக்கு என்ன வேண்டும்? என் ஐஸ்கிரீம். அது உன்னுடையது அல்ல. நான் பகிர்ந்து கொள்வதில்லை. அண்ணி வெகுளியாக இருக்கிறாள். நான் என்ன செய்ய போகிறேன்? ஆனால் நிமிடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. என் வசம் ஃப்ரோஸ்டி கம் இருக்கிறது. இப்போது அதை நாவும் என் ஐஸ்கிரீமை உரைக்கும். அதற்கு ஊதுவோம். சிறப்பு! என் ஐஸ்கிரீம் இப்பொழுது மிகவும் குளிர்ந்துள்ளது.